மனித குலத்திற்கு எதிராக குற்றத்தை புரிந்ததாக வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சூழல்ல இது குறித்து ஷேக் ஹசீனா என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறையில் அவர் மனித விரோதமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்டதும் சுட உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தான் அவருக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வங்கதேச சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பளிச்சிருக்கிறது. கடந்த ஆண்டு போராட்டத்தின் உச்சத்தில் இருந்தபோது அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு வந்து ஷேக் ஹசீனா தற்போது வரை இந்தியாவில் தான் இருக்கார். அவர் எங்கே இருக்கார் இந்தியாவில் யாருக்கும் தெரியாது. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என பங்களாதேஷ் இந்தியாவிடத்தில் கோரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் கூட இது தொடர்பாக இந்திய அரசு எந்த ஒரு பதிலையும் அளிக்கவில்லை. தனக்கு எதிராக தீர்ப்பு அளிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தனது ஆதரவாளர்களுக்கு ஷேக் ஹசீனா ஆடியோ மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருந்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, இது போன்ற தீர்ப்புகளை பற்றி தான் கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கையாளான முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தனது அவாமி லீக் கட்சியை அழிக்க நினைப்பதாகவும் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறார். அது அவ்வளவு எளிதானதல்ல. அவாமி லீக் கட்சி அடித்தளத்திலிருந்து வந்தது என கூறியிருக்கிற அவர் மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் ஷேக் ஹசீனா பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் ஆணவ நோக்கத்தை இது வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். வங்கதேசத்தில் தற்போது நிர்வாகம் மீது அனுதாபம் தான் எனக்கு ஏற்படுது. இந்த மாதிரி தீர்ப்புகளை எல்லாம் முன்வைத்து குற்றச்சாட்டுகளை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்ட மரணங்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறேன். நானோ அல்லது பிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ போராட்டக்காரர்களை கொல்றதுக்கு உத்தரவிடவில்லை. தீர்ப்பாயத்தில் என்னுடைய தரப்பு வாதங்களுக்கு நியாயமாக எந்த நீதியும் எனக்கு வழங்கப்படவில்லை, வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. எனது விருப்பப்படி வழக்கறிஞர்கள் என்னை பிரதிநிதித்துவப்படுத்தவும் கூட அனுமதிக்கப்படவில்லை. சர்வதேசம் என்று இருந்தாலும் தீர்ப்பாயத்திற்கு சர்வதேச தொடர்பு எதுவும் இல்லை. இது பார்பட்சமற்றது. வன்முறை மிக்க பிற்போக்குத்தனமான முகமது யூனஸுடைய நிர்வாகத்தால் வங்கதேசம் மக்களை முட்டாளாக்க முடியாது மட்டுமல்லாமல் நீதியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றதாக தெரியல. நான் பலிகடாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால முறையான தீர்ப்பாயத்தில் வழக்கு விசாரணை எதிர்கொண்டு எனக்கு எந்த அச்சமும் இல்லை. என் மீதான குற்றச்சாட்டுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் நடத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்திய வெளிவிவகாரத்துறை என்ன சொல்லுது? இப்போ அவர் இந்தியாவில் தானே இருக்கிறார். கடந்த மாணவர் போராட்டத்தை விட்டு அவர் நேர வன்முறை வெடித்தது. இதனால பலர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துட்டு வேகமாக தன் காவலர்களோடு இந்தியாவுக்குள்ள வந்துட்டார். இப்போ நாம தான் அவர்களுக்கு ஹசீனாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். இது தொடர்பான வழக்கு வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது மரண தண்டனை விதிச்சதையும் நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா சில கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க. என்ன கூறியிருக்கிறாங்கன்னா, ஹசீனாவுக்கு எதிராக தீர்ப்பாயம் செய்துள்ள வெளியுறவுத்துறை தீர்ப்பை நோட் செய்திருக்கிறோம். We have noted that. அவ்வளோதான். இது ரைட்டு ராங்குலாம் இந்தியா சொல்லலை. வங்கதேச மக்களின் நலன்களுக்காக தொடர்ந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளோதான். வங்கதேசத்தில் அமைதி, வங்கதேசத்துடைய ஜனநாயகம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, ஸ்டெபிலிட்டி, இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நாம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறோம். இதற்காக நாம் இந்தியா அனைத்து தரப்போடும் இணைந்து நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் என்று மட்டும் தெரிவிச்சிருக்கிறது. மரண தண்டனை குறித்து
அவர் நாடு கடத்தப்படுவாரா என்பது குறித்த எந்த தகவல்களும் இந்தியாவில் இல்லை. இந்த போராட்டத்தில் அவருக்கு பங்கு இருக்கு. அந்த போராட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது 30% வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. யாருக்கு? வங்கதேசத்தில் அதாவது சுதந்திரத்துக்கு போராடினவங்களுக்கு. அது எதிர்த்து தான் இப்பொழுது இந்த போராட்டம் இப்போ 5% குறைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் சமம் இருக்கும்போது அந்த தியாகிகளினுடைய வாரிசுகளுக்கு எப்படி 30% அலாட் பண்ணுறது? நாங்கள்லாம் பாதிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த போராட்டம். இதில் தான் சுடப்பட்டாங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் இப்போ தங்கியிருக்கிறார். இந்தியா நமக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணம் நமது நாட்டிற்கு அவர் இணக்கமாக செயல்பட்டார். ஹசீனாவை ஒப்படைக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு அது ஒரு மிரட்டல். அவர் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் செய்தார் என்றும் சொல்றாங்க. மனித குலத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஜெனோசைடு. இப்போ நம்ம பெஞ்சமின் நெத்தானியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி காட்டமான வார்த்தைகளை ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கும் எந்த நாடும் மிக நற்பட்ட செயலை செய்வதாகும் இந்தியாவை சொல்றார். காட்டமான வார்த்தைகளை வங்கதேசத்தினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தெரிவிக்கிறது. 2024 டிசம்பர்ல ஹசீனாவை நாடு கடத்துமாறு ஒரு கோரிக்கை எழுந்தது. இந்தியா ஹசீனாவை வங்கதேசத்திற்கு அப்போ ஒப்படைக்கல. இந்த சூழல் தான் இப்போ மரண செய்தி, தண்டனை செய்தி வந்திருக்கிறது. மறுபடியும் ஹசீனாவை ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு வங்கதேசம் சொல்றாங்க. ஆனா இப்போ இதுக்கு இடையில ஒரு டிராஃப்ட் ஒன்று இருக்கு. 2013 இந்தியா வங்கதேசம் 2 நாடுகளுக்கு இடையே நாடு கடத்தல் தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று கருதப்பட்டால் அதை நிராகரிக்கலாம். இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது தானே ஒருத்தரை நாடு கடத்துறதுக்கு. அதனால இந்த அக்ரிமெண்ட்டை காரணம் காட்டி நம்ம நாடு அவர்களை மறுத்து வருகிறது என்பதும் நாம இங்க மிக முக்கியமாக பார்க்க போறோம். இதற்கிடையில பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஆர்கனைசேஷன், வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய கடும்போக்குவாதிகள் ஜமாத் இஸ்லாமி, இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனை பற்றி நாம பேசுறது என்ன காரணம்னா, அங்கே என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது, இதில் பயங்கரவாத அமைப்புகள்லாம் எது? இந்த இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அங்கே ஒரு பெரிய பார்ட்டி. இது ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து 2வது இயக்கத்தை பார்த்தீங்கன்னா ஹிஃபஸத் இ இஸ்லாம், இது HEL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஃபஸத் இ இஸ்லாம் என்கின்ற அமைப்பு என்னன்னா, இது ஒரு குவாமி மதரசா ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது செக்யூலர் எஜுகேஷன், ஈக்குவல் உமன்ஸ் ரைட்டை பற்றி பேசக்கூடியதான் இந்த அமைப்பு. 3வது அமைப்பு ஹிஸ்புத் தாஹிர். ஹிஸ்புத் தாஹிர், இந்த ஹிஸ்புத் தாஹிர் HUT, இது இன்டர்நேஷனல்ல இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் நெற்கொண்டு ஹிஸ்புத் தாஹிருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் நெற்கொண்ட உண்டு. அதாவது அண்டர் கிரவுண்டு இது உண்டு. அவங்க ஒரு மிலிட்ரியாகவே செயல்படுகிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் குரூப் இது அங்க இருக்கு. இவங்க மைனாரிட்டிஸ் நிறைய விஷயத்திற்காக பாடுபடுது. குரூப்ஸ் ஹேவ் பீன் இன்வால்வ்டு, பல வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க பாடுபடுறாங்க. அடுத்த ஒரு அமைப்பு ஜமாத்துல் முஜாஹித் பங்களாதேஷ், JMP. இது ஒரு ஹார்ட்லைன் இஸ்லாமிக் ஸ்டேட்டை கொண்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்ம் த பங்களாதேஷ், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான். நேஷன் வைடு பாம்பிங் நடத்தினாங்க 2005. நியோ ஜமாத்துல் முஜாஹிதீன், JMP, இது ஒரு அமைப்பு. இந்த இஸ்லாமிக் ISSோடு இவங்களுக்கு தொடர்பு உண்டு. பங்களாதேஷில் JMPக்கு ISISோடு தொடர்பு இருக்கிறது. அடுத்த ஒரு அமைப்பு பெங்கால் ப்ராவின்சன் ISBP. இங்க என்னெல்லாம் இருக்குதுன்னா, ஹர்கத்துல் ஜிஹாத் அல் இஸ்லாமில் பங்களாதேஷ்,
இது வந்து அல் கொய்தாவோடு நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லுது. அதற்கு அடுத்து அன்சர் அல் இஸ்லாம், அன்சருல்லா பங்களா டீம், ஏபிடி, இது அல் கொய்தா உடைய லிங்க் குரூப் தான். அல் கொய்தா இந்தியா சப்கான்டினென்ட்ல AQIS சொல்லப்படுது. இதனுடைய ரீஜனல் பிரான்ச்சஸ் தான் அல் கொய்தா. இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த குரூப்ஸ் நிறைய பேர் வந்து வங்கதேசத்தில் இருக்கிறதுனால இப்போ வங்கதேசத்தினுடைய அரசியல் நிலை மாறி இருக்கிறது. அமெரிக்கா உடைய கையாளாக இருக்கக்கூடிய இவர் பேர் என்னது, நம்முடைய யுனஸ், அவர் வந்து நிச்சயமாக அமெரிக்காவுடைய கையாளாக மாறி இருப்பது தான் அண்மையில் மோடிக்கு எதிராக சதியை CIA நடத்தியதையும் நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா ஒப்படைக்க போவதில்லை. 2013 டிராப்ட் படி வங்கதேசத்தில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சுடப்பட்டதனால், என்ன போராட்டம், இடஒதுக்கீட்டிற்கான ரிசர்வேஷனில் 30% கொடுக்கக்கூடாதுன்னு மாணவர்கள் போராடினார்கள். அவர்களை கண்டதும் சுட உத்தரவிட்டு அதில் பலர் இறந்து போனவர்களுக்குத்தான் மனிதநாயமற்ற ஒரு அரக்கத்தனமாக கொலை செய்தார் என்று அவருக்கு டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த கான்டினென்ட், இந்த கண்டத்தில் ஒரு பெரும் எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது வந்து பங்களாதேஷோடு இல்லை, இந்தியாவுடைய இன்வால்மெண்ட். அவர் இந்தியாவில் இருக்கிறார், சீனா பக்கத்தில் இருக்கிறது, பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறது, மால்தீவ்ஸ் பக்கத்தில் இருக்கிறது, இலங்கை பக்கத்தில் இருக்கிறது, மத்திய சீன கடலில் அவங்க தாண்டி இன்டர்நேஷ்னல் பார்டரில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் அழகாக சொல்லிட்டோம். இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கு, ஸ்டெபிலிட்டி அங்கே முக்கியம், இறையாண்மை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள வெளியிடுறதுக்கு கடுமையான வார்த்தைகளை சொன்னாங்க. ஆனால் இந்தியா நைஸாக சொல்லிட்டாங்க, 13வது ஆண்டு டிராப்ட் படித்தான் நடக்க முடியும். அரசியலுக்காக கொலை செய்ய முடிவெடுத்த தீர்ப்பை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என இந்தியா அழகாக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் தற்போது வங்கதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசும்போது இந்த ஹர்கத்துல் உல் ஜிஹாது, பல அமைப்புகள், ஜெய்ஷ் முகமது, பல்வேறு சொன்னேன். இவங்க ஏன்னா இதை நாங்கள் அடையாளப்படுத்திட்டாலே தெரியும், ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் அங்கே உருவாயிட்டுன்னா இவர்கள்லாம் வெளியே வந்துடுவாங்க. இது ஒரு பெரிய கருநாகம், கட்டுவிரியன், விஷ ஜந்துக்கள் வெளியே வந்துருச்சுன்னா பெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதுதான் கவலையான பதிவு. நன்றி.